அஸ்ஸலாமு அலைக்கும் எட்டாம் ஆண்டு பிள்ளைகள் கேட்க எல்லாருக்கும் எல்லா எட்டாம் ஆண்டு பிள்ளைகளுக்கும் वालेकुम सलाम सर கேக்குது वालेकुम अस्सलाम। वालेकुम सलाम सर எப்படி இருக்கீங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? वो सर वो ஒரு सर ஆள் ஒரு ஆள் தான் சோமா இருக்கேன் மத்தியா எல்லாரும் சோம் இல்லையா? सोम सर யாரும் என்ன இனி பேர் ஞாபகம் இருந்தா தான் எனக்கு லேஸ் உங்களோட கிளாஸ்ல கூப்பிடுறது. அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. எத்தனை பேரண்ட்ஸ் வந்தாங்க? யார பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தது? ஓகே एंड मंथ सर पेन सर நிறைய பேர் பேரண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. எங்களோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. அப்ப நாங்க சொல்லிட்டோம், இதுதான் எங்களோட இறுதி வார இலவச வகுப்புகள் அப்படிங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எல்லாருக்கும். ஏன் மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். யாரும் 6 கிழமைக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. நாங்க 6 கிழமை செஞ்சோம். ஸோ தொடர்ந்தும் வர விரும்பின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போடுவாங்க. ஜூன் மாசம் 22 இருந்து வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஒவ்வொரு 22ஆம் தேதியும் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு முதல் மாசம் மட்டும்தான் பேப்பர்ஸ் பிடிஎஃப் தருவோம். அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தான் அனுப்புவோம். அதே போல செகண்ட் டேர்முக்கான ஃபுல் ரிவிஷன் நடைபெறும். அது முடிய தேர்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு தேர்ட் டேர்ம் முழுவதுமான என்ன தரப்படும், புக் மாதிரியான ஒரு ஃபார்மட்ல உங்களோட வீட்டுக்கே வந்து சேரும். சரியா? உங்களோட இன்னைக்கு நான் நினைக்கிறதுக்கு 6வது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு லிங்க் போடும்போது 9ஆம் ஆண்டுக்கு 5 மார்க்கும் சேர்த்தே போடுங்க. சரி சார். ஓகே, ஸோ இது 6வது கிளாஸ் உங்களோட. இந்த நம்பரை எல்லாரும் எழுதி வச்சுக்கீங்களா? அட்மின் நம்பர் எழுதி வச்சீங்களா? எல்லாரும் எழுதி வச்சுட்டீங்களா? सर அந்த அட்மின் நம்பருக்கு தான் நீங்க பேமெண்ட் பண்ணி மட்டும் உங்களுக்கு நான் 6 வீக்கு கிளாஸ் நடந்திருக்குது. யாரும் செய்ய மாட்டாங்க 6 வீக்கு. நாங்க 6 வீக் செஞ்சிட்டோம். தொடர்ந்து வர விரும்பினாங்க வாங்க. கட்டாயம் உங்களோட தேர்ட் டேர்ம் மார்க் கன்ஃபார்மா மாறி உங்களை எல்லாரையும் தனிப்பட்ட முறையில பர்சனல் கிளாஸ் நடக்க மாதிரி தான் இருக்கும். உங்களோட தனிப்பட்ட முறையில எல்லாரையும் கூப்பிட்டு சரி சார் நடக்கும். அடுத்த போஸ்டர் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுவீங்களா? புதிய போஸ்டர் வரப்போகுது. ஓகே. என்ன மத்தாங்க இன்னும் ஓகே சொல்லல? ஓகே சார். ओके सर ஓகே சார். ஓகே சரி. பேப்பர் பிரிண்ட் எடுத்தீங்களா? எல்லாத்தையும் பேப்பர் இருக்கா? ஓம் சார். எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சீங்க? 5வது செய்யணும் சார். என்னதுல 5வது? பார்ட் 2ல 5வது செய்யணும். பார்ட் 2ல 5வது செய்யல நம்ம. அது அந்த பக்கத்துல இங்க செஞ்சிட்டோம் இல்லையா? செஞ்சேன் சார். நம்ம 5வது பி பார்ட் தானே செய்யணும். சார். அப்ப நம்ம இன்றைக்கு இந்த பக்கத்தை ஃபுல்லா செய்வோம். டைம் கிடைச்சா இதையும் செய்வோம். ஏதாவது நான் பெய்ட் கிளாஸ் எல்லாம் செய்யறதுக்கு இருக்கும். செகண்ட் பேப்பரை நாங்க செஞ்சு முடிய அதுக்கு பிறவைக்கு உங்களுக்கு அது ஜூன் 22 ஸ்டார்ட் பண்ற கிளாஸ்ல செய்வோம். எல்லாரும் கட்டாயம் வர சொல்லித்தான் நான் சொல்லுவேன். கட்டண விவரத்தையும் சொல்லி விடுறோம். ஒவ்வொரு வகுப்புக்கும் சொல்றேன். ஒருத்தர் ஜாயின் பண்ணீங்க, உங்களோட வீட்டுக்கு ஒரு ஆள் வரீங்க அப்படின்னு சொன்னா 1000, 2 பேர் வராங்கன்னா 1800, 6ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு தான். 3 பேர் வராங்க அப்படின்னு சொன்னா 2 பேருக்கு ஃபீஸ் பே பண்ணா போதும்.
3வது ஃப்ரீயா படிக்கலாம். இது வந்து 6ஆம் ஆண்டுல இருந்து 9ஆம் ஆண்டு. யாரும் 6ஆம் ஆண்டுல இருந்து 9ஆம் ஆண்டும் அதே போல 10, 11 வாரீங்கன்னு சொன்னா சேரை கண்டெக்ட் பண்ணுங்க. சேர் வந்து உங்களுக்கு சொல்லுவாரு. சேருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் இப்போதைக்கு வேலை செய்யும். இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் பிசி தேவையான இதுக்கு நீங்க பேசிக்கொள்ளலாம். ஆனா இதுக்கு கேட்கறது பெட்டர் உங்களுக்கு அட்மின் நம்பருக்கு. இப்போ நம்ம 5ஆவதுல தீபாட் கேள்வி செய்வோம். இப்ப 5ஆவதுல தீபாட் யார் வாசிக்க போறது கேள்வி வாசிக்கிற ஆள்ற பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்பதான் இனி நடக்க போற கிளாஸ்ல கூப்பிடுறதுக்கு லேஸ் ஆயிக்கும். சார் ருஹைமா வாசிச்சவா? ருஹைமா வாசிங்க. ருஹைமா அதுக்கு என்ன? ருஹைமா வாசிங்க. 6 MN 18 MN 15 MI MY இன் போக்காப்பேயை காண்க. போக்காப்பேன்னு என்ன அர்த்தம்? அதாவது சொல்லுங்க பாப்போம். பொதுக்காரணிகளுள் பெரியது. எல்லாரும் சொல்லுங்க. பொதுக்காரணிகளுள் பெரியது. அப்படின்னா என்ன செய்யணும்? முதலாவது அவங்க எல்லாரையும் என்ன எழுதணும்? நம்ம காரணிகள பெருக்கமா எழுதணும். அதுக்கு முன்னுக்கு அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸை மட்டும் நம்ம பிரிச்சு வச்சுக்கொள்வோம். அப்பதான் பெருக்கம் எழுதுறதுக்கு நமக்கு லேஸ் ஆகிக்கும். நம்ம நம்பர்ஸை மட்டும் போட்டு பிரிப்போம். 6 எத்தனை என்னத்தால பிரிக்கணும்? என்னத்தால பிரிக்கணும் சொல்லுங்க. என்னத்தால பிரிக்கணும்? 2ஆலாம் பிரிக்கணும். அது என்ன? முதன்மை எண். வெரி குட் ருஹைமா. முதன்மை எண்ணால பிரிக்கணும். முதன்மை எண்ணா என்னன்னு சொல்லுங்க. சொல்லித்தந்தேன். முதன்மை எண்ணா என்னன்னு சொல்லித்தந்தது என்னன்னு சொல்லுங்க. ஒன்றாலே தன்னாலே மாத்திரம் அல்லது எப்படி சொல்லலாம் சொன்ன 2 காரணிகளை மட்டும் கொண்டது. இப்ப பாப்போம். 2ஆல பிரிச்சீங்கன்னா மாலா எத்தனை வரும்? 3. மறுபடியும் 3ஆல பிரிச்சா 1. அப்ப 6 நம்ம எப்படி எழுதி வைக்கலாம்? 6 MN எப்படி எழுதலாம் சொல்லுங்க. 2 தர கீழே எழுதுவாங்க. அப்பதான் சரியா. 6 MN எப்படி எழுதலாம்? 2 தர 3 தர M தர N. சரி, இப்ப முதல்ல இவன் 2ஆல பிரிச்சு 2ஆல பிரிச்சா 9. 9 3ஆல பிரிச்சா 3. 3 3ஆல பிரிச்சா 1. அப்ப 18 MN எப்படி எழுதலாம் நம்ம? 2 தர 3 தர 3 தர அங்கால M தர N. சரி, அடுத்து சொல்லுங்க பாப்போம். அடுத்து எத்தனை பிரிப்போம்? 15. 15 3ஆல பிரிப்போம். 3ஆல பிரிங்க 5. மறுபடியும் 5ஆல பிரிச்சா 1. அப்ப 15 நம்ம எப்படி எழுதலாம்? 15 MY. 3 தர 5 தர M தர Y. இதுல எப்படி எழுதுறது? முதலாவது போக்காப்பே எப்படி காண்றது? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. 3லேயும் ஒரே ஈச்சிய ஒரேமாய் எண்களை முதல்ல எழுதணும். 3ல இருக்கிறத முதலாவது எழுதணும். 3ல இருக்கிற என்னது இருக்கு? 3 5 3 5 இல்ல 5 இல்ல. 2 எல்லாத்துலயும் 2 2 இல்ல. 2 கீழே இல்லையே. அப்ப 2 எம்மி. மத்த வேற ஏதாவது இருக்கா? எல்லாத்துலயும் இல்ல அப்ப என்ன வந்திக்கும்? 3 தர M. அப்படியே என்ன வந்திக்கும் சொல்லுங்க பாப்போம். 3 சூப்பர். எல்லாரும் எழுதுங்க பாப்போம். மச்சா பிள்ளைகள் இதை முதல்ல எழுதுங்க. ஆயிஷா இந்த மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்க. மியூட் ஆஃப் பண்ணுங்க.
எழுதிங்களா எல்லாரும்? ஓ சார். எல்லாரும் ஓம் சார். எல்லாரும் கேட்டா 2 பேர் 3 பேர் தான் வயசு வருது. மத்த எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க. சார். சரி, 2வது கேள்வி பார்ப்போம். 2வது கேள்வி ருஹைமா. ஒரு காரணி மறை காரணியாகும் போது கீழுள்ள அட்சரகணித கோவையை இரு காரணியின் பெருக்கமாக எடுத்துரைக்க. மறை 8x சக x சக 24xy சய 16 16. என்ன செய்யலாம்? இதுல முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுச்சு அப்படின்றத முதலாவது தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நம்ம ஒருத்தர் எடுத்து எழுதுறோம், முதலாவது ஒரு ஆள் அப்படி எடுத்து எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அதே கூட மத்தாக்களையும் எழுத எழுமா அப்படின்றத ஒரு செக் பண்ணுவோம். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், மறை வடிவ கேட்டுக்கொள்ளுங்க. கேள்வி என்ன சொல்லிக்குது? ஒரு காரணி மறை காரணியாகும் போது கீழுள்ள அட்சரகணித கோவையை இரு காரணியின் பெருக்கமாக எடுத்துரைக்க. இதுல உள்ள ஒரு காரணின்னு சொன்னா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் மறையா மாறும்போது, இதுல இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் மறையா மாறும்போது அவரை எடுத்து இரு காரணிகள பெருக்கமா தரட்டாம். சரி, எப்படி எழுதுறேன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு முதலாவது 3க்குமே போக்காப்பே காணும். சரியா? அப்பத கண்ட மாதிரியே இதுக்கும் காணும். கண்டா நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் என்னத்தை வெளியால் எடுக்கணும். ஏன்னா 3லையும் பொதுவா இருக்கணும், பெருசா இருக்கிற ஒரு காரணியை நம்ம வெளியால் எடுக்கிறது ட்ரை பண்ணுவோம். அப்ப லேஸ் ஆயிக்கும். அதுக்கப்புறம் என்ன எடுக்க சொல்லிக்காங்க, ஒரு மறைக்குறிய. அப்பதான் மறைக்குறிய எடுத்தாதான் மறை இல்லாம போகும். அப்ப நம்ம என்ன செய்வோம், முதலாவது போக்காப்பே காணும். அப்ப மைனஸ் தேவையில்லை, மைனஸ் ஈக்கட்டும். சும்மா 8xக்கு போக்காப்பே காணும். 8xக்கு எல்லாத்துக்கும் காணும். 8 24 16. 8 2 பிடிங்க 4, 4 2 பிடிங்க 2, 2 2 பிடிங்க 1. சரியா? அதே மாதிரி இவரையும் பிரிப்பா. அதே மாதிரி 2 24 பிடிச்சா 12, 12 2 பிடிச்சா 6, 6 2 பிடிச்சா 3, 3 3 பிடிச்சா 1. அது போல 16 போடுவோம். என்ன வரும் 16க்கு போட்டா? 2 பிடிச்சா 2 பிடிச்சா 4, 2 பிடிச்சா 2, 2 பிடிச்சா 1. சரியா? அப்ப நம்ம இப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா பெருக்கமா எழுதுவோம். 8x அப்படின்றது என்னன்னு எழுதிக்கலாம் சொல்லுங்க. 2 தர 2 தர 2 அப்படிங்க என்ன எழுதலாம்? ஒரு ஐடியா, நம்ம 2 எத்தனையாம் அடுக்குன்னு எழுதலாம்? 2 மூன்றாம் அடுக்கு. வெரி குட், 3ஆம் அடுக்கு. தர அங்கால x வரும். அதே மாதிரி அடுத்தால எப்படி எழுதலாம்? அடுத்தது என்னது? 2 மூன்றாம் அடுக்கு. 2 அடுக்கு 2 தர 3 அடுக்கு தர x தர y. வெரி குட். உமரை விட சொன்னது யாரோட சொன்னது? சதுரியன் சார். சதுரியன். உமர் என்ன தெரியாவா இது? என்ன உமர்? அடுத்து 16. 16க்கு எப்படி எழுதலாம்? 2 எத்தனை முறை பெருக்கப்படுது? 4 முறை. அப்ப 2 4ஆம் அடுக்கு. இப்ப இதுல பொதுவா எத்தனை இருக்கு? பொதுவா இது எல்லாத்துலயும் எத்தனை இருக்கு? 2. 2 இருக்கு. ஆக கூடு நடுக்க பாக்குமா, குறைஞ்சு எடுக்க பாக்குமா? கூடு நடுக்கு. கூடு நடுக்கா குறைஞ்சு எடுக்கா? குறைஞ்ச அடுக்கு. குறைஞ்சு எடுக்க. கூடு நடுக்கு எதுக்கு பாக்குறது? கூடு நடுக்கு எதுக்கு பாக்குறது? போமா சீக்கு பாப்போம். அவ போட்டா எத்தனை வரும்? 2 3ஆம் அடுக்கு சமன் எத்தனை? 8. கூடுனது எங்க பாப்போம்? கூடுனது எங்க பாப்போம்? போமசிக்கு.
கோமசிக்கு இருக்கிற எல்லாரும் போட வேண்டி வரும். கோமசிக்கு என்னென்னு வரும்? இருக்கிற எல்லாரையும் நம்ம போடணும். 3 தான் 3 போட்டிருப்போம். எக்ஸிக்கா எக்ஸையும் போடும், வையும் போடும். இதுக்கு எல்லாத்தையும் போடும் கோமாசிக்கு. போக்காப்பிக்கு அப்படி இல்லை. 3லையும் பொதுவா இருக்க காரணியில கூடுதலான காரணம் அவரைத்தான் எப்பயும் வெளியே இருக்கிறது. அப்ப நம்ம 8 வெளியே எடுக்க போறோம். அதுவும் ஒரு மறைக்குறி இல்லாம போனா இங்க நேர்குறி இருக்கு. அப்ப நான் மறை 8 வழியால் எடுக்கிறேன். மறை 8 தான் எடுக்க போறேன். இந்த மறை 8x நான் எப்படி எழுதிக்கலாம்? மறை 8 சார்பா மறை 8 தர எத்தனை போட்டுக்கலாம் சொல்லுங்க. ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் என்ன வரும்? நேர். நேர். வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டால் மறை. மறை. வெரி குட். ஞாபகம் இங்க. அப்ப என்ன வந்துக்கும்? பிளஸ் எக்ஸ். சரியா? அடுத்தது 24xyல வழியா பாருங்க. 24xyல நான் வந்து மறை 8 வழியால் எடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை மறை 8ஆல பிரிக்கிறேன். 24 மறை 8ஆல பிரிச்சா என்னதுல வரும்? மறை 3. மறை 3. வெரி குட். வேற வேற குறிகள் வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ மறை, ஒரே குறிகள் பெருக்கப்பட்டாலோ பிரிப்பட்டாலோ நேர். அப்ப மறை 8ஆல நான் இவரை பிரிக்கிறேன். அப்ப என்ன வரும்? மறை 3xy என்ன சொல்லி வந்து இப்படி நான் பிரிச்சு நான் எழுதுவோம். ஒரே அடியா எழுதி பழகாம முதலாவது பிரிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற ரிலேஸ் ஆகி. அப்ப அடுத்த என்ன வரும்? மறை -16. -16 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மறை 8 சார்பாக நேர் 2. மறை 16 மறை 8ஆல பிரிங்க. அப்பதான் இங்க பெருக்க வேண்டிய ஆள் வரும். எத்தனை பேர் இருக்குங்க? ஒரே குறிகள் பிரிபட்டா மறை 2. வெரி குட். நேர் 2. என்ன சொல்லுங்க? ஒரே குறிகள் இப்ப பறிக்க பாருங்க. மறை 8ஐயும் நேர் 2ஐயும் பெருக்கினா எத்தனை வரும்? மறை 16. வெரி குட். மறை 16. அப்ப இப்ப சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆள்ல இருந்து நம்ம வழியால் எடுக்க போறோம். இப்பதான் இந்த கேள்வி ஏன் இவ்வளவு எழுதி செய்யறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிளியரான ஐடியா வேணும். சரியா? கிளியரான ஐடியா வந்தா மட்டும்தான் நம்ம செஞ்சு கொள்ளணும். அப்ப மறை 8 நான் வழியால் எடுத்தா நான் இப்படி செஞ்சு காட்ட மாட்டேன். வணங்கிட்டா இனி இப்படி செய்ய மாட்டேன். ஏன்? நம்ம ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டோம். உண்மையில இப்படிதான் செய்யணும். நீங்க என்ன செய்வீங்க? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்பு திறன் கூடுன பிறகு ஆட்டோமேட்டிக்கா செய்யப்படாதிருவீங்க. சரியா? ரைட். மறை 8 வழியால் எடுத்த உள்ள என்ன? மறை 8ஆல பிரிங்க. மறை 8x மறை 8ஆல பிரிச்சா உள்ள என்ன? x. 24 சக 24xyல இருந்து மறை 8 வழியால் எடுத்த என்ன வந்துக்கும்? மறை 3 மறை 3 xy. எல்லாரும் சொல்லுங்க. அப்ப அவங்களோட பேர் ஞாபகம். வெரி குட். இப்ப மறை 16ல இருந்து மறை 8 எடுத்தா நேர் 2. அப்ப நம்ம இப்ப பெருக்கம் எழுதிட்டோமா இல்லையா? 2 பேரை பெருக்கமா? யார பெருக்கம் எழுதிக்கும் சொல்லுங்க பாப்போம். தாராள பெருக்கம் எழுதிக்கும். மறை 8ஐயும் என்னதையும் பெருக்கணும்? 3xy சக 2 அப்படின்னு சொல்லி பெருக்கம் எழுதிக்கும். எல்லாருக்கும் மேல போக்காப்ப எடுத்தது ஏன் விளங்கிச்சா? அப்ப யார வெளியால் எடுக்கணும், எடுத்து காரணியா மாத்தணுமோ அதை போக்காப்பை மூலம் தான் காணுவோம். ஆனா இதெல்லாம் உண்மையில செய்யணுமான்னு கேட்டா செஞ்சாதான் நமக்கு கிளியரான விட கிடைக்கும். அப்படின்னா நமக்கு நல்லா விளங்கும் விஷயம். இல்லாம சும்மா நம்ம மறை 8 வழியா எடுக்க பிள்ளைகள் அப்படி சொல்லி நான் செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சா எதோட முடிஞ்சுக்கும் கேள்வி? அப்படி செஞ்சீங்கன்னா எங்க முடிஞ்சுக்கும்? ஒரே அடி எங்க விட வந்திருக்குமா இல்லையா? எனக்கு அப்படியே நான் செஞ்சுக்க சொல்லுங்க. நம்ம முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யலாம். சரியா? இதே மாதிரி தான் இனி ஜூன் 22ஆம் தேதியில நடக்க போற கிளாஸ். உங்களுக்கு வீக்ல 2 டைம் போட்டிருக்கும். 2 மணித்தியாலம். மொத்தம் 8 மணித்தியாலம் படிப்பீங்க. அந்த 8 மணித்தியாலம் படிக்கிறது நீங்க நேரடி கல்வியில போயிட்டு 14 மணித்தியாலம் படிக்கிறதுக்கு சமனாயிருக்கும். கிளாஸ் முடிய நோட்ஸ்கள் இதுக்கு அனுப்பி கொள்ளணும். எல்லா செட்டப்பும் இருக்கு. நான் எல்லாம் சொல்லிக்கேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் ரெக்கார்டு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த நாளைக்கு கிளாஸ் முடிய போஸ்டரை போடுவாங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க. நீங்களும் கட்டாயம் வாங்க கிளாஸ்க்கு. சரியா? நான் பிசிக்கல் கிளாஸ் போறேன். சரி, அது சரியான முக்கியம் அப்படின்னு சொன்னா பிசிக்கல் கிளாஸ்ல சார் கதைச்சு முடிஞ்ச விஷயங்கள் மீண்டும் பார்க்க இயலாது. இங்க நீங்க 1000 இல்ல 1,00,000 தடவை கூட திரும்ப பார்த்து கொண்டு அந்த விஷயத்தை நல்லா விளங்கி கொடுத்துக்கோங்க. சரியா? அது நல்ல கிளியரா தானே போட்டலாம். மீக்கு எல்லாருக்கும் நல்ல கிளியரா எல்லாருக்கும் போட்டு ரைட்.
அடுத்து ரெண்டாவது கேள்வி வாசிங்கம்மா ருஹைமா. பின்வரும் அட்சரகணித கோவையை இரு காரணிகளின் பெருக்கமாக எடுத்துரைக்க. 2a சய 4ab சக 8c. 2a சய 4ab சக 8c. ஆக 8c. சரி, இதை நீங்க செய்வீங்களா? இப்ப நீங்க செஞ்சு விட சொல்றீங்களா? செஞ்சிட்டோன்னு சொல்லணும். ரைட்டா? பெட்டா? என்னோட யார் பெட் பிடிக்கிறது? நான் இதை செஞ்சு காட்டி பாப்பா. பெட்டா? யாரெல்லாம் பெட்டுக்கு வராங்க? நீங்க சேர் செஞ்சு காட்டிட்டாரு உண்ட. நான் இப்ப உண்ட செஞ்சு காட்டுறேன். அப்பதான் என்னோட பெட்டா ஒருத்தன் பெட் பிடிச்சிட்டான். விட சொல்லக்கூடாதா? என்னதான் பெட் பிடிச்சா அப்படியே சொல்லக்கூடாது. செஞ்சுட்டே இல்லைன்னு மட்டும் சொன்னா போதும். என்ன மத்தாக்கும் செய்யணும் தானே. சரி, எல்லாருக்கும் டைம் தர செய்ய 3 நிமிஷம் டைம். செஞ்சுட்டு வெரி குட். என்ன பேரு? கவிசானன் கவிஷான். கவிஷான் எந்த ஊர்? ஜப்னாவா? பட்டிகளம். பட்டிக்குளம். நாளைக்கு போஸ்டர் தானே, எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுடுவோம். நாளைக்கு ஒரு 9 மணிக்கு போல போஸ்டர் வரும். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணி விட்டு தன் புதிய ஆரம்பம் எல்லாரும் கட்டாயம் வந்து சேர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு தனி குரூப்ல தான் போடுவோம் இனி. அரிஃபா, நீங்க இருக்கீங்களா ஆன்லைன்ல? என்ன சார்? ஒரு லிங்க் ஒருக்கா திரும்ப ஒருக்கா போட்டுடுங்க. சரி. சரி. 141 பேர்ல 41 பேர் வந்து அதான் கிளாஸ் இப்ப மாத்திரம் தானே. நீங்க படிக்க வேண்டிய மட்டும் வந்து படிங்க. அதான் நல்லா படிக்கும். வந்து சொல்லியிருந்தேன். எழுதி முடிச்சிட்டீங்களா? இன்னும் சரி, ஒரு நிமிஷம் வெயிட். யார் செஞ்சது? யாரெல்லாம் செஞ்சீங்க? செஞ்சோம்னு சொல்லுங்க.
கத்தோலிக்கன் செஞ்சுட்டாரு போல. வேற ஓம் சார். ஓம் சார். அக்கீல் செஞ்சாச்சு. வேற அன்பா செய்யல. இன்னும் அன்பா, பாத்திமா, ஹம்தா, ஹம்தி இன்னும் செய்யலையா? ஹனா இன்னும் செய்யல புள்ள. பாஸ்டா செய்யணும். செஞ்சார்கள் வாயதரம் சொல்லுங்க. நகலா செஞ்சா புள்ள? நகலா ஓ சார். செஞ்சிட்டேன். எல்லாரும் செஞ்சிட்டாங்களாம். முதல்ல என்ன செஞ்சீங்க? எல்லாத்துக்கும் இது கண்டீங்களா? செஞ்சிட்டேன் சார். ரெண்டுக்கு என்ன காணணும்? நம்ம ரெண்டு ஏ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டு தர ஏ ஏ என்று எழுதிக்கலாம். சரி, இப்ப நம்ம என்ன செய்யும்? ரெண்டு அடிப்படையா கொண்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நீங்க போக்கா போய் கண்டீங்கன்னா எல்லாரும் ரெண்டு வச்சா போக்கா போய் கண்டு ஓம் சார். ரெண்டு வந்தார்கள். ஓம் சார். ஓம் சார். போக்கா போய் ரெண்டு தான் வந்திக்கும். மாஷா அல்லாஹ், வெரி குட். அப்ப என்ன எழுதணும்? அடுத்தது 4ab மைனஸ் 4ab. மைனஸ் 4ab எப்படி எழுதலாம்? சக ரெண்டு அடிப்படையாக கொண்டா, போக்கா போய் அடிப்படையாக கொண்டா? ரெண்டு தர ஏ தர பி. ரெண்டு ரெண்டு தர ரெண்டாவது பிரிச்சீங்கன்னா என்ன? சக ரெண்டாவது பிரிச்சா 2A ஏபி. அடுத்து 8c. 8c வந்து ரெண்டாவது பிரிங்க. ரெண்டாவது பிரிச்சா இங்க வர வேண்டியது வந்துடும். அதான் நான் சொல்றேன். 4 மறையா நேரா. ஏன்னா இங்க அவங்க அப்படி ஒரு ரூல் சொல்லிக்கா, ருகைமா அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம ரூல்ஸ் உண்டு மறை எடுக்க சொல்லி. சொல்லுவாங்க ருகைமா? இல்ல சொல்ல இல்ல. அப்ப நம்ம நேர எடுப்போம். அப்ப ரெண்டு தான் போக்கா போச்சு. அப்ப ரெண்டு தான் இருக்கு. ரெண்டு இருக்கிற அதோடய சேர்த்து எடுப்போம். அப்ப ரெண்டு தர ஏன்னு எழுதலாம். இதை என்ன எழுதலாம்? ரெண்டு தர மைனஸ் 2ab எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? ரெண்டு தர 4c எழுதலாம். அப்ப இவர் எடுத்தீங்கன்னா எப்படி வந்திக்கும்? இவர் எடுங்க அப்படியே. இவர்ல இது ரெண்டு அப்படி எடுங்க. ரெண்டாவது பிடிச்சீங்கன்னா என்ன வரும்? உள்ள ஏ 4 ரெண்டாவது பிடிங்க. இவர ஏ இவர ரெண்டாவது பிடிச்சா இந்த மறை 2ab. 2ab. இவர ரெண்டாவது பிடிச்சா 2ab. 4C சக 4c. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் பிகில் படம் பாத்தீங்களா? பிகில் படம் பார்த்தாங்க. சார் நான் பார்த்தேன். பிகில் படத்துல அப்பா வந்து என்ன சொல்லி அனுப்புவாரு? விஜய்கிட்ட என்ன சொல்லி அனுப்புவாரப்பா? கப்பு முக்கியம். அதே மாதிரி இந்த கேள்வியில என்ன முக்கியம்? பிகிலு குறி முக்கியம். அது சரி, இங்க என்ன முக்கியம்? பிகிலு குறி முக்கியம். பிகிலு சரியா? இங்க குறி முக்கியம். சரியா? சரி, இது பண்ணிக்கிட்டு அப்படின்னா சொல்லுங்க. அடுத்த கேள்வி செய்வோம். இன்றைக்கு நம்ம அந்த பக்கத்தை செஞ்சு முடிச்சோம்னா சரி. மத்த பெயிட் கிளாஸ்ல தான் மத்த பேப்பர் செய்வோம். ஃபுல் கிளியரா விளங்கிட்டு எல்லாருக்கும் பேப்பர் செஞ்சது ஃபுல்லா ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க யூடியூப்ல. பாத்தீங்களா? எல்லா ரெக்கார்டிங்கும் போட்டு. ஓம் சொல்லுங்க ஃபுல்ல. என்னம்மா கூப்பிட்டீங்க? இப்ப அமைதி ஆயிட்டீங்க. அடுத்த செய்வோமா? அடுத்த செய்வோமா? பிள்ளை அச்சா பிள்ளை இதனை அழிக்கியா? அச்சா பிள்ளை அழிக்கியா? எல்லா அச்சா பிள்ளையும் யாரெல்லாம் அச்சா பிள்ளை? யாரெல்லாம் இதுல அச்சா? அப்ப ஃபாஸ்டா எழுதுங்க. யார் அச்சா பிள்ளை சொல்லுங்க. யாரெல்லாம் அச்சா பிள்ளை? யாரெல்லாம் இதுல அச்சா பிள்ளைகள் இருக்கு? ஒத்தர அச்சா பிள்ளை இல்லையா? அப்ப பயப்படாம சொல்லுங்க. அச்சா பிள்ளை யாரு? நான் அச்சா பிள்ளை சரி சொல்லுங்க. சரி நான் அச்சா பிள்ளை. ரூபாயமா அச்சா பிள்ளை. பாத்தீங்களா? எட்டாம் மணில சும்மா 100க்கு 100 எடுக்கலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாரும். நம்ம தேர்ட் டைம்ல எல்லாரும் 90க்கு மேல எடுக்கிறோம். சரியா? ஒழுங்கா நான் சொல்ற விஷயத்த பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் கடைசியில நடக்கிற எக்ஸாம்ல எல்லாரும் 90க்கு மேல எடுத்துட்டீங்க. பெட்டு பிடிக்கிறீங்களா எல்லாரும்? ஓம் சார். கல்லூரிக்கு ஓம் சார்.
நான் சொல்லி தருவேன். அப்படியே உங்களுக்கு வர்ற போற பேப்பர் மாதிரியே நிறைய கேள்வி செய்வோம். அதுல ஒரு கேள்வி அப்படியே வரும், எக்ஸாம்லாம் வைப்போம். உங்க நண்பர்கள் இருந்தாலும் இதை பத்தி சொல்லி விடுங்க. சரி, எந்த இருக்கு இதுகளை பத்தி எல்லாம் சொல்லி விடுங்க. சரியா? அடுத்தது செய்வோமா? அடிக்கிறேன், டைம் ஆயிட்டு. அப்பதான் அடுத்தது செய்வோம். அஞ்சாவது கேள்வி ஃபுல்லா முடிஞ்சு. இப்ப நம்ம ஆறாவது செய்ய போறோம். சரி, ஆறாவது ஆறாவது கேள்வியில விட சொல்லுங்க அவங்க இன்னைக்கு எல்லாரும். முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்குன்னா, ஆறாவதுல ஏற்பாடு கேள்வி. பின்வரும் திரிவுகளின் பொருத்தமான அலகை குறிப்பிடுக. பொதிகள் ஏற்றப்பட்ட மின்னுயர்த்தியின் திணிவு. பொதிகள் ஏற்றப்பட்ட மின்னுயர்த்தின திணிவு என்னதுல போட்டிருக்கோம்? லெஃப்ட்டுக்குள்ள போனாங்க சொல்லுங்க. மெட்ரிக் டன். மெட்ரிக் டன். ஆனா அலகை தான் குறிப்பிட சொல்லி. மெட்ரிக் டன் அலகு என்ன? கீழே வைக்கோ. அதை பார்த்து சொன்னீங்களா? யாரெல்லாம் கீழே வைக்கிறத பார்த்து சொன்னாங்க? எது? அப்ப சரி, சொல்லாம விட்டா நல்லா. அப்ப மெட்ரிக் டன்ற அலகு என்னது? டி. சிமோல் டீயா? இப்படி கேட்போம். சிமோல் டீயா? Small T. கேபிட்டல் சிமோல் டி. சரி, அடுத்தது மாமூட்டை ஒன்றின் திணிவு. மாமூட்டை ஒன்றின் திணிவு கிலோகிராம். கேபிட்டல் கே கேபிட்டல் ஜி சரியா? கேபிட்டல் கே ஸ்மால் ஜி சரியா? Capital K small g. இல்லாட்டி சிம்பிள் ஜி சரி, சிம்பிள் கே சிம்பிள் ஜி சரியா? அல்லது சிம்பிள் கேயும் கேபிட்டல் ஜியும் சரியா? Simple K simple G. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. Capital K simple G. Simple K small G. சிம்பிள் கே சிம்பிள் ஜி. அப்ப இப்படி எழுதுனா பிள்ளையா? இது பிள்ளையா? சுகரா? இதுவும் பாவிப்பாங்க. மத்த மாதிரி எழுதுனா எல்லாமே பிள்ளை. நம்ம எழுத்து வழக்குல எப்படி பாவிக்கணும்? சிம்பிள் கே சிம்பிள் ஜி அப்படின்னு தான் பாவிப்போம். சரியா? இதுவும் சில இடங்கள்ல பாவிப்பாங்க. சரியா? இதுவும் சில இடங்கள்ல பாவிப்பாங்க. சரி, சில டியூட்டுகள்லாம் அடிக்கும்போது இந்த லெட்டரை போட்டும் அடிப்பாங்க. ஆனா நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்? சிம்பிள் கே சிம்பிள் ஜி அப்படின்னு எழுதுங்க. மூணாவது வாசிங்க. ஒரு நான் வாசிக்கிறேன். பிஸ்கெட் பாக்கெட் ஒன்றின் திணிவு. கிராம். மில்லிகிராம். மில்லிகிராம்ல பிஸ்கெட் இருக்கா? மில்லிகிராம்ல புளிச்ச பாக்கெட் தான் இருக்கும். சரியா? கிராமா இந்த கிராமா எந்த கிராம்? Small G. ஸ்மால் ஜி. வெரி குட். இந்த பகுதி வந்து ஏ லெவல் தெரியுமா? பெரிய வகுப்பு ஏ லெவல் தெரியுமா எல்லாருக்கும்? ஏ லெவல்ல பிசிக்ஸ் ஒரு பாடம் இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்?
எனக்கு தெரியும் சயின்ஸ் மேத்ஸ் படிக்கிறாங்களுக்கு வரும் இந்த பிசிக்ஸ் பாடம். அதுல வரைக்கும் இந்த கேஜி இதுகள்லாம் வரும் தெரியுமா, அலகுகள்ற பரிமாணங்கள் முதலாவது பாடம். சரியா? சரி, இப்ப அடுத்தது மூணாவது, அடுத்த நாலாவது. பரசிட்டமோல் மருந்து வில்லை ஒன்றின் திணை. வில்லை இந்த குட்டி அடிக்கும். மில்லிகிராம் மில்லிகிராம் எப்படி எழுதுறது? அல்லது இப்படி எழுதுறதா அல்லது இப்படி எழுதுறதா? இதுல எது? ஸ்மால் ஜி. வெரி குட், எல்லாருக்கும் விளங்குது. அப்ப இதெல்லாம் இப்ப நீங்க மத்த கிளாஸ் போயிருந்தா விடைய மட்டும் தான் எழுதி காட்டிப்பாங்க உங்களுக்கு. நாங்க அப்படி எழுத மாட்டோம். நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப இது வந்து கோடு போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு குழம்பிக்குமா குழம்பிக்காதா? கோடு போடுறதுக்கு கோடு போடுறதுக்கு இத பாருங்க, இத பார்த்து குழம்பிக்குமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் படிச்சாதான் நம்ம வந்து ஒழுங்கா எழுதலாம். சரியா? சரி, அப்ப நாளைக்கு எழுதியாச்சு. அடுத்தது இதான் இன்றைய நாளுக்கான கடைசி கேள்வி. ஏன்னா நம்ம அடுத்த பேப்பர் வந்து ஜூன் மாசம் 22 ஸ்டார்ட் ஆகிற பெய்ட் கிளாஸ்ல செய்வோம். அடுத்தது பே பண்ண பிறகு கிளாஸுக்குள்ள எட் பண்ணுவோம். சரிதானே? என்ன சி கேள்வியில முதலாவது 12 டன். அப்ப நான் இதை ஈசிக்கு அதுல இருக்கிறத விட ஈசிக்கு நான் எழுதி கொள்றேன். சரியா? நான் என்ன செய்யறேன், டன் கிலோகிராம் ஈசிக்கு எழுதி கொள்றேன். எத்தனை 1000 கிலோகிராம் ஒரு டன்? 1000 கிலோகிராம் ஒரு டன். 1000 கிலோகிராம் ஒரு டன். வெரி குட். அப்ப 12 டன்னும் 254 கிலோகிராமுமா, அதோட கூட்டட்டாம் என்னத்தை கூட்டட்டாம்? 5 டன்னும் 746. நம்ம இப்படி எழுதிட்டா நமக்கு லேசா இல்லையா? விளங்கல? அதுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு சார், பி கேள்வி. ஓ மை காட், சரி பி கேள்வி நான் இங்க செய்றேன். பி கேள்வி என்ன போட்டிருக்கு? 2012 கிலோகிராம மெட்ரிக் டன்ல எழுதட்டான். அப்ப பாருங்க, 1000 கிலோகிராம் ஒரு டன்னா எப்படி மாறிச்சு? நம்ம ஆயிரத்தால பிரிக்கணும். ஒரு டன்ன கிலோகிராம மாத்த என்ன செய்யணும்? 1000ஆல பெருக்கணும். அப்ப 2012 கிலோகிராம டொன்னா மாத்த 1000ஆல என்ன செய்யணும்? வகுக்கணும். பிரிக்கணும். 1000ஆல வகுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தசமதானத்தை எத்தனை தசமானம் முன்னோக்கி கொண்டு போகணும். எத்தனை சைஃபர் இருக்கு? 3 சைஃபர். அப்ப இங்கதான் ஸ்டார்ட்ல தசமதானம் வைக்கும். அப்ப ஒவ்வொரு சைஃபர், 1 சைஃபர் 2 சைஃபர் 3 சைஃபர். அப்ப எத்தனை வந்துக்கும்? 2.01 டன் டீன்னு போட்டுட்டா சரி. விளையாட இதை எழுதிங்க எல்லாரும். இதெல்லாம் எழுதுறீங்க, தமிழ்ல எழுதுறீங்களா? யார் தமிழ்ல எழுதுறார்கள் விஷயத்தை டக்குனு குட்டியா அப்படி எழுதி வச்சா சாம்பியன் நீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க திரும்ப பார்க்கும்போது என்ன செய்யும், அந்த விஷயங்கள்லாம் விளங்கும். என்னதுக்கு சேர் வந்து 1000ஆல பிரிச்சிக்காரு பெருக்கிக்காருன்னு தெரியணுமே உங்களுக்கு. இப்ப அடுத்தது கூட்டலை செய்வோம். சரியா? அது இருக்கட்டும், அதை எழுதுறது டைம் தரேன். கூட்டலை செய்வோம். 4 மாறும் 10. அப்ப சைஃபர் எழுதி 1 5 6 6 4 10. மறுபடியும் சைஃபர் 1 மிச்சம். 1 2 3 10. அப்ப சைஃபர் எழுதி 1000. 1 எங்க போகும்? இங்க போகும். 1க்குள்ள போகும். அப்ப 12 சரி 1 2 2 சரி 1 2 3 3 5 8 1 அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா சரி. அப்ப எத்தனை டன்? 18,000 டன்.
18,000 டன்னா? 18 டன் 18 டன் 0 கிலோகிராம். இப்ப இதை எப்படி எழுதுவோம்? சரி சொல்லுங்க. இது 18,000 டன்னா? 18,000 இல்ல 18 டன் 18 டன் இல்ல, இது 18,000 டன்னா. 18 டன்னான்னு சொல்லணும். ஏன் சொல்லுங்க? இங்க எத்தனை டன் இருக்கு? 12 டன். இங்க இருக்கிறது 5 டன். அப்ப கூட்டுனால எத்தனை டன் வந்தீங்க? நமக்கு 17 டன் தான் வந்திக்கும். அப்ப இங்க இருந்து ஒரு டன் வரதால எத்தனை டன்? 17 ஒன்றும் 18 டன். எத்தனை டன்? 18 டன்னும் 0 கிலோகிராமும். பண்ணிட்டா? சரி. அப்ப நீங்க விடையா எழுதி காட்டினீங்கன்னா எப்படி எழுதி காட்டிப்பீங்க? எப்படி? 18 டன்னும் 0.00 கிலோகிராம். இதை எழுதாம விட்டு நீங்க 18 டன் கூட எழுதி காட்டிக்கலாம். இரண்டாவது கேள்வி கழித்தல். டன் எழுதுவோம், கிலோகிராம் போடுவோம். கேள்வி அப்படி தந்தாலும் நம்ம இப்படி மாத்தி எழுதி வைக்கணும். சரியா? அதுதான் பழக்கிறேன். கேள்வி இப்படி தந்தாலும் நம்ம இப்படி மாத்தி எழுதி வைக்கணும். 60 டன் 40 கிலோகிராம். 5 டன் 5 டன்னா 3 டன்னு. 3 டன் 140 கிலோகிராம். சைபர்ல சைபர் போனா சைபர். அப்படி கழிக்கலுமா? அப்படி கழிக்கலுமா? என்ன செய்யணும்? ஃபுல்லா பார்க்கணும். 40ல இருந்து 140 போகுமா? போகாது. அப்ப என்ன செய்வோம்? இங்க இருந்து ஒண்ணு கடன் எடுக்கும். ஒன்று எடுக்கலாம். ஒன்றை எடுக்கணும். கட்டாயம் எடுக்கலாம் இல்ல. ஒன்றை எடுத்தா இந்த 40 என்னவா மாறிடும்? ஒரு டன் வந்து கிலோகிராமுக்குள்ள வந்தா ஒரு டன் கிலோகிராம் மாறிச்சுன்னா எத்தனை? ஒரு டன் எத்தனை? 1000. அப்ப 1000 40 1040 மாறிடும். இங்க ஒன்றை எடுத்துட்டோம்னா இங்க மிச்சம் எத்தனை ஆகும்? 59. சரி. இப்ப 1040ல இருந்து 140 கழிங்க. இங்கால போட்டு 1040 கழித்தல் 140. சைபர் சைபர் சைபர். 4 4 போனா 0. 10 1 போனா 9. 9,000. 9,000 என்றது 9,000. 900. சரியா? ரைட். இப்ப இதுல 60 எத்தனையா மாறிட்டு? 59 மாறிட்டு. அப்ப 59ல இருந்து 3 போனா என்னம்மா? சொல்லுங்க. 56. யாருக்கு எதுவும் பிரச்சனை? 56 டன் 56 டன். அப்ப இதுல விட 56 டன்னும் 900. 900. லாஸ்ட் क्वेश्चन இந்த கிளாஸுக்கான உங்களோட இலவச வகுப்புன்ற இறுதி கிளாஸ்ல இறுதி கேள்வி இல்லையா? சரியா? இது ஒரு பெருக்கல் கேள்வி. சரியா? இதுவும் அதே மாதிரி பெருக்கும். இதையும் அதே மாதிரி பெருக்கும். சரியா? டன் கிலோகிராம். இங்க 5 இங்க 13. சரி. 20 தரப்பாரு. முதலாவது இவரை பெருக்குங்க. இவரை 13ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்குனா எத்தனை? தனித்தனியா பெருக்குங்க. 13ஆல பெருக்க சொன்னா பெரிய கஷ்டப்பட வேணாம். எல்லாரும் பெரிய கஷ்டப்பட வேணாம். முதலாவது தனித்தனியா பெருக்கும். முதல்ல 1000 வந்தாதான் சிக்கல் வரும். எப்படி? கிலோகிராமுக்குள்ள 1000 வந்தாதான் சிக்கல். 13 எழுதி பெருக்குங்க. 24 13ஆல. 3ஆல பெருக்குங்க எத்தனை? 12 2 எழுதி 3ஆல பெருக்குனா 2 6 மட்டும் 72 2. அப்ப எத்தனை வரும்? 2 7 4 11. 1 எழுதி 1 மிச்சம். 1 2 3. அப்ப எத்தனை வந்திக்கும் பேருக்கு? நம்மளாவது 312 கிலோகிராம் வந்திக்கும். இதுல இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா? இதால மாற்றம் இல்ல. ஏன்னா இதை பெருக்கும் போது 1000 வந்தா தான் நம்ம அதுல 1000 கழிச்சு போட்டு மிச்சத்தை வச்சுட்டு இங்க எழுதுவோம். அடுத்தது 13ஆல 5 பெருக்குங்க. யாரு பெருக்கி சொல்றது? 13ஆல 5 65 சார். 5 எழுதி 1 மிச்சம். 15னா 5 எழுதி 1 மிச்சம். 5 வெரி குட். அப்ப 65 டன்னும் 312 கிலோ
312 கிலோகிராம். இதானே சொல்லுங்க. கூப்பிட்டா என்ன கலைக்கணுமா? சார் சார் என்று கூப்பிட்டு கொடுத்துமா அது பிரயோசனம் இல்லை. 5 என்ன உமர் உமர் பொறுமையா சொல்லுங்க சொல்லுங்க உமர். சரி, அப்ப நம்ம வெற்றிகரமா என்ன செஞ்சிட்டோம்? பேப்பர்ல இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் ஜூன் மாசம் எழுதி கொடுங்க. முதலாவது எழுதி முடிங்க. டக்குன்னு எழுதி முடிச்சிட்டீங்களா? எழுதி முடிச்சா சொல்லுங்க. எழுதி முடிஞ்சு சார். ஓகே சார். எழுதிட்டேன் சார். முடிஞ்சு சார். வெயிட் அ மினிட். சரி இருங்க வரேன். அதுல எழுதி முடிச்சாங்களா? இருங்க வரேன். ஓகே. சோ வெற்றிகரமாக நம்ம இலவச வகுப்புல இறுதி வாரத்துல இறுதி வகுப்பு இன்றையோட நிறைவு பெறுது. கட்டாயம் எல்லா மாணவரையும் நான் அழைச்சி நிக்கிறேன். நீங்க வந்து இந்த பெய்ட் கிளாஸ்ல பங்கு பெறணும்னு சொல்லி நாளைக்கு இரவு உங்களுக்கு வந்து போஸ்டர் ஷேர் பண்ணும். அதோட சேர்த்து டைம் டேபிள் ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாலும் அதுக்கான ரெக்கார்டிங் தருவோம். மெட்ஸ் தான் எல்லாத்துலயும் முக்கியமான பாடம். வேற எந்த பாடம் முக்கியமான பாடம் இல்லை. எல்லாரும் கட்டாயம் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல மெட்ஸ் தான் முக்கியமான பாடம். அது படிச்சீங்கன்னா மற்ற பாடம் எல்லாம் தானா படிப்படும். தேர்ட் டைம்ல உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு விளங்கும். சரியா? இப்ப செஞ்சதை வச்சுக்கொண்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் கிளியரா நாங்க யூடியூப்ல அந்த ரெக்கார்டிங்கை போட்டு வைப்போம். செகண்ட் டைமுக்கு ஃபுல்லா உங்களுக்கு பேப்பர் தான் செய்வோம். பேப்பர்ல எல்லா பாடத்தையும் ஃபுல் ரிவிஷன் பண்ணி கொண்டு போவோம். எந்தெந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த பகுதி கிளியர் இல்லைன்னு தனிப்பட்ட முறையில எல்லாம் செய்வோம். உங்களோட பேரண்ட்ஸை சொல்லி சார் வந்து பெய்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஸோ அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நீங்க ஜாயின் பண்ணி கொடுங்க. தேர்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் டியூட்டை வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம். ஒரே ஐடியா ஃபுல் டியூட்டை அனுப்பிவிடுவோம். சரி, ஸோ இதோட முடிச்சுக்கொள்வோம். குட் நைட், see you டுமாரோ. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு வார ஆஃபரோட சந்திப்போம். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கிளாஸ் பாப்போம். Bye sir. பாய். பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் Bye சார். sir. பாரக்கல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம். Bye, sir.